உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, ஜோதிட ஆரம்ப நிலை ஜோதிடர்களே, ஜோதிடத்தின்பால் நம்பிக்கை உள்ளவர்களே, இன்றைய பதிவில் புதுமையாக காண இருப்பது மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களையும் வணங்கி நமக்கோள்களையும் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக பிரபஞ்சம் சுபிட்சம் பெற குரோதி ஆண்டு சித்திரை மாத ஆண்டு பிறப்பினை வரவேற்போம். இந்த ஒரு நல்ல நாளில் கோச்சார பலன்கள் என்ற ஒரு பொதுவான பலன்களை இங்கு காண இருக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி எம்மை தூண்டும், எம்மை முயற்சி செய்த பின்னில் வழிநடத்தும் ஆதி பராசக்தியான வணங்கி கோச்சார பலன்களாக நாம் இங்கே காண இருக்கிறோம். ஒரு 12 ராசிகளுக்காக தனித்தனியாக பல ஜோதிட பலன்களை நாம் கண்டு வருகிறோம். இதில் ஒரு சிறப்பாக அனைத்து ராசிகளுக்கும் ஒருங்கே அமைந்தது போல் ஒரு மாத பலன்களை இங்கே காண இருக்கிறோம். இந்த பதிவில் உச்ச கிரகமாக சுக்கிரனை, அதாவது மீன ராசி காலபுருஷனின் மேஷம் முதல் கடைசி ராசியான மீனம் வரை கண்டிருப்பீர்கள். ஆனால் எமது பதிவில் காலபுருஷனின் 12வது ராசியான மீன ராசியில் முதல் ராசியாக அந்த ராசியில் இந்த ஆண்டு சித்திரை மாதம் சுக்கிரன் உச்சம் பெறும் ஒரு நிகழ்வை வைத்து இங்கு பலன்கள் காண உள்ளோம். எனவே மாதக்கோள்கள், தினசரி கோள்கள், வருடக்கோள்கள், 2.5 வருட கோள்கள், 1.5 வருட கோள்கள் என பல பரிமாணங்களில் நாம் கண்டும் கேட்டும் வருகிறோம். இதில் மீனராசியில் உச்சம் தொடும் சுக்கிரன் ஒரு பலன்களை வைத்து இந்த ஒரு பதிவு முழுவதும் பலன்கள் கூறிக்கொண்டே செல்லலாம். ஆனாலும் பொதுவான பலன்களாக இங்கே காண இருக்கிறோம். வரவேற்பு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தில், புதுமையாக செய்ய வேண்டும் என நோக்கத்தில் மீனராசியில் 24/4/2024 வரை, அதாவது சித்திரை 11 வரை மட்டுமே சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். இன்றைய தேதியில் சுக்கிரன் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு உள்ளார். சுக்கிரன் மீனராசியில் சஞ்சாரம் செய்வது மீனம், அந்த மீனராசியில் உச்சம் பெறுகிறார். அதாவது அவருடைய பகைவன் என்று கூறக்கூடிய குரு இல்லத்திலேயே சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அதே வேளையில் அதுக்கு அடுத்தபடியாக மேஷத்தில் இன்றைய மாதங்களில், அதாவது 1/5/2024 வரை மேஷத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டு உள்ளார். இதில் ஒரு விசேஷமான ஒரு பலன்களாக இவ்விடம் நான் உங்களுக்கு விளக்க தலைப்பட்டுள்ளேன். எமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வர்களின் வரவேற்பு பகிர்ந்து பின்பற்றி பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விசேஷமாக இந்த மாதம் சித்திரை மாதம் ஆண்டு தொடக்கம் வரை இந்த மீனராசியிலேயே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். அதே சமயத்தில் புதனும் அங்கே சஞ்சாரம் செய்கிறார் நீச்சமாக, நீசபங்கத்துடனும். அதே வேளையில் அங்கு ராகுவும், அதே வேளையில் அங்கு செவ்வாயும் பயணம். கோச்சார பிரகாரம் பலன்கள் எடுத்துக்கொண்டோமெனில் இவ்விடத்தில் சூரியன் பிரதான அனைத்து கிரகங்களுக்கும் ஒளிகள் தரக்கூடிய கோள். இந்த சூரியனுடன் இணைந்த ராகுவை பொறுத்தவரை நாம் இருக்கும் இடத்தை அவர்கள் பலன்களை தான் எடுத்து தானே
சிறக்கக்கூடிய ஒரு நிழல் கிரகம், மறைவு கிரகம் என்பது அனைவரும் அறிந்தது. இதில் உள்ள சிறப்பு என்னவெனில், செவ்வாய் இந்த இடத்திற்கு மீனராசிக்கு 21/4 சித்திரை 8 வரை பயணம் செய்கிறார். அது ஒரு சிறப்பு. இதில் 4 கிரகங்களில் நாம் அநேக ஜோதிடர்கள் இந்த புணர்வு என்று சொல்லக்கூடிய அல்லது சேர்க்கை என சொல்லக்கூடிய ஒரு கிரகங்களினுடைய வலிமை அல்லது யுத்தம் என பலன்கள் எடுத்து கூறுவதில் பலர் பல விதமாக வித்தியாசமாக கூறும் கூற்றை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த வகையில் இதன் மீனராசியில் எந்த கிரகமும் பகை என்பது கிடையாது என்பது அனைவரும் அறிந்ததே. இருந்தபோதிலும் மீனத்தின் சிறப்பு, அதனுடைய நட்சத்திர சிறப்புகளும் அனைவரும் அறிந்தது. எனவே மீனராசியில் ராகுவின் சஞ்சாரம் ஆண்டு கிரகமாகவும், செவ்வாய் மாத கிரகமாகவும், சூரியன் சித்திரை வரை பங்குனி முடிய அந்த மீனத்தில் பயணமும், புதன் கிரகமும் அதே இடத்தில் சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று எவ்வளவு நற்பலன்களை வாரி வழங்க உள்ளார் என்பதை நாம் இங்கு விளக்குவதே எமது நோக்கம் ஆகும். எனவே இந்த ஒரு பதிவில் சுக்கிரன் உச்சம் பெறும் ஒரு நிகழ்வு நடைபெறும் காலகட்டத்தில் அந்த மீனராசி மட்டும் அல்லாமல் இந்த சுக்கிரனின் வீட்டை ஆதிபத்தியமாக கொண்ட ரிஷபத்திற்கு மீனம் லாபஸ்தானமாகும். எனவே இங்கு ரிஷபம் பயன் அடைகிறார். அதே வேளையில் ரிஷபனுடைய சுக்கிரனுடைய பார்வை, முக்கியமான பார்வைகளில் பார்க்கும் கிரகங்களும் பயனடைகிறார். அந்த வகையில் சேர்ந்த கிரகங்களான மீனராசியில் பற்றி பார்க்கும்போது சுக்கிரன் உச்சம் பெறும் காலங்களான மீனத்தின் உச்சம் பெறும் காலங்களான சூரியனுடன் இணைந்து மற்றும் செவ்வாயுடன் இணைந்து, புதனுடன் இணைந்து, ராகுவுடன் இணைந்து வாரி வழங்கும் நற்பலன்கள் எண்ணிலடங்காதவை. இதில் பயன்பெறும் கிரகங்கள் அநேகம் இருந்த போதிலும் 1, 5, 9, 1, 4, 7, 10 மற்றும் 3, 6, 8, 12 என இல்லங்களில் 3, 6, 8, 12 இல்லங்களில் அதற்குண்டான பலன்களையும் வாரி வழங்கையும், அதாவது 8, 12 சுபத்துவம் என்று கூற்றை அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் எவரொருவர் முயற்சி செய்து கொண்டுள்ளார்களோ, எந்தெந்த ஒரு கிரக, அதாவது 12 ராசிகளும் எந்தெந்த கிரகங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் எந்தெந்த லக்கணமாக இருந்தாலும், எந்தெந்த ராசி நபர்கள் எந்தெந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டுள்ளார்களோ அந்த முயற்சிகளில் வெற்றி அளிக்கும் சுக்கிரன், சுபக்கோள்களின் ஒரு முக்கிய கிரகமான சுக்கிரன் 64 கலைகளையும் அனைத்து விஷயங்களிலும், திருமணம் மற்றும் அனைத்து விஷயங்களிலும் வாரி வழங்க கடமைப்பட்டவர் ஆவார். எனவே இந்த சுக்கிரனால் நலம் பெறும் பல கிரகங்கள் நிச்சயமாக இவை நடைபெறும் என பந்தயம், அதாவது உறுதி அறுதிட்டு கூற முடியும். அடுத்தபடியாக இந்த உச்ச கிரகமான சுக்கிரனால் அனைத்து ராசிகளும் பயன் பெறும் என அறுதியிட்டு கூறி, அடுத்து இந்த சித்ரா பௌர்ணமிக்குள், அதாவது 24, 23 அல்லது 24/4/24க்குள் நிச்சயமாக எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என நான் 100% பந்தயம் கட்டி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றும் இதன் தொடர்ச்சியாக சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் சூரியன் மேசராசிக்கு சென்று காலபுருஷனின் மேசராசியான சூரியனின் உச்ச வீடான சித்திரை 1 சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சியாக இருக்கும் காலகட்டத்தில், சூரியன் உச்சமாக இருக்கும் காலகட்டத்தில் சூரியனால் நன்மைகள் அடையும் கிரகங்கள் அநேக, அதனுடன் இணைந்த குருவும் சுபத்துவம் அடைந்து
குருவின் சுகத்துவனாலும், அதாவது காரகத்துவம், குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் போன்ற நிகழ்வுகள் அதன் பார்வையில் உள்ள அனைத்து ராசிகளும் குருவிலிருந்து 5, 9 ராசிகளான சிம்மம், 7ஆம் ராசியான துலாம் மற்றும் மகர, தனுசு ராசி சிறப்பு, 9ஆம் ராசியாக மகரமும் சிறப்பு அடையும் என கூறி, குருவின் ஒரு 1-5க்குள் நன்மையை சூரியனால் நன்மை அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் என கூறிக்கொள்வதுடன், குருவின் ஆட்சியினால் 1-5க்குள் பயன் பெறும் கிரகங்கள் ராசிகள் அநேக. அந்த வகையில் அடுத்தபடியாக சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மையான பொதுவான சித்திரை மாத பலன்களை எடுத்துக்கொண்டால், பார்வை, சனியினுடைய பார்வை, சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப 3, 7, 10 பார்வையில் 3ஆம் பார்வையாக மேசத்தை, அதாவது சூரியன் குருவை 1-5 வரையும், 7ஆம் பார்வையாக சிம்மத்தையும், 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்ப்பதால் சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அநேகம். அதாவது கர்மகாரகனால் ஏற்படக்கூடிய வியாதிகளிலிருந்தோ அல்லது தொழில் வளர்ச்சிகளிலிருந்தோ அல்லது உத்தியோகத்திலிருந்தோ கர்மா என சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு அடுத்தபடியாக அனைத்தும் சிறப்படையும். மற்றும் 3ஆம் பார்வையினால் மேஷமும், 7ஆம் பார்வையால் சிம்மமும், 10ஆம் பார்வையால் விருச்சிகமும் நன்மையை அடையும் என கூறி, அடுத்தபடியாக செவ்வாய் மீனத்திற்குள் 21-4 சித்திரை 8 வரை பயணம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அவருடைய பார்வையான 4, 7, 8 ஏற்கனவே நான் பதிவிடவில்லை. அவர் மகரத்திலிருந்து குருவை 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது வெகு காலங்களாக நடைபெறாமல் இருந்த பல விஷயங்கள் நடைபெற்றது. அனுபவ ரீதியாக செவ்வாயை பொறுத்தவரை நாம் மகரத்திலிருந்து 4ஆம் பார்வையாக மேஷத்தையும், 7ஆம் பார்வையாக கடகத்தையும், 8ஆம் பார்வையாக சிம்மத்தையும் பார்த்த காலத்தில் பல ஆண்டுகளாக நடைபெறாத பல அரிய நிகழ்வுகள் நடந்ததை என்பதை சுட்டிக்காட்ட எம்மால் பதிவீடு செய்ய முடியவில்லை. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இந்த பலன்களை கூறும் தருவாயில் செவ்வாய் மீனத்தில் 21-4 சித்திரை 8 வரை பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஏற்கனவே 9-4 மீனத்தில் பயணம் செய்து கொண்டுள்ள செவ்வாயினால் சிறப்படையும் ராசிகள் என்ற வகையில் அந்த மீனம் சிறப்படைவதில்லாமல் செவ்வாயினால், அதாவது வேலை, தொழில், கர்மா என்று அனைத்தையும் மாறி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது இல்லாமல், அதாவது சுக்கிரனுடைய உச்ச காலத்தில் சிறப்படையும் என ஒரு கண்டிப்பான உச்சத்தை தொடும் என கூறி, மேலும் அதிலிருந்து 4ஆம் பார்வையான மிதுனமும் மற்றும் 7ஆம் பார்வையான கன்னியும், 8ஆம் பார்வையாக துலாவும் சிறப்படையும் என கூறி, அந்த வகையில் செவ்வாயினால் பயனடையும் மீனத்தில் பயனடைவது இல்லாமல் அந்த 4, 7, 8 பார்வையினால் பயனடையும் அநேக ராசிகளும் அடங்கும். அந்த வகையில் சனி ஏற்கனவே தற்காலம், அதாவது மீனத்தை அடையும் வரை, அதாவது சித்திரை 8 வரை சனி மற்றும் செவ்வாயினுடைய இணைவினால், புணர்வு அல்லது இணைவினால் கும்பராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து தம்மை காப்பாற்று கொள்ள
ஒரு முன்னெச்சரிக்கையாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடரும். இந்த பதிவில் மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் விடுதலாகிவிட்டதால் புதன் மற்றும் சுக்கிரனுடைய இணைவு காலத்தில் ராகுவினால் சிறப்படையும் என ராகு போர் கொடுப்பவரும் இல்லை, ராகு போர் கெடுப்பவரும் இல்லை என்று ராகு சுக்கிரனுடைய பலன்களை தாம் எடுத்து அதிகப்படியான வழங்கவும், ராகுவானவர் புதனுடைய பலன்களை எடுத்து அதையும் அவர் வழங்குவார் எனவும் மீனத்தில் நடைபெறும் புதன் எனப்படும் புதன் மீனராசியில் சஞ்சரிக்க காலத்தில் புதன் சுக்கிரன் ராகு இணைவின் பொழுது புதன், அதாவது கல்விக்கு அதிபதியான புதன், கலைகளுக்கு அதிபதியான புதன், ஜோதிடர்கள் மற்றும் அனைத்து தேர்வுகள் எழுதி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் சுக்கிரனுடைய உச்சமான காலகட்டத்தில் ராகுவினாலும் சுக்கிரனாலும் அதிகமான சிறப்பான பலன்கள் அடைவார்கள் என உறுதியாகவும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு உள்ளேன். எனவே மீனத்தில் இந்த ஒரு கோச்சாரமே எனது குருநாதர் மானசீக குருநாதரனுடைய ஆசீர்வாதத்துடனும் மானசீகமான குருநாதரனுடைய வழிகாட்டுதலின்படியும் கோச்சாரமே பிரதானம் என ஒரு வகையில் இந்த பதிவை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். ஆதரவு அளிக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றி, வணக்கம். தொடரும், வளரும்.